ஆரோக்கியம் அப்படின்னா என்ன சார்? பொதுவாக நிறைய டெஃபினேஷன்ஸ் ஆரோக்கியத்துக்கு. இன்றைக்கி பொதுவாக நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்கிற ஒரு டெஃபினேஷன் என்ன, நான் ப்ளட் டெஸ்ட் பண்ணுறேன், ஸ்கேன் பண்ணுறேன், இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஜெனட்டிக் டெஸ்டிங் கூட நாங்கள் பண்ணுறோம், எல்லாமே நார்மலாக இருக்குது, ஸோ நான் ஆரோக்கியமாக இருக்கேன். இதுதான் ஆரோக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் உண்மையிலே ஆரோக்கியம் அப்படின்னா என்ன? பொதுவாக நம்ம உடலுடைய செயல்பாடு அப்படிங்கிறத நம்ம 5ஆக பிரிக்கிறோம். அடிப்படையாக இருக்கக்கூடிய வாதம், பித்தம், கபங்கிற 3 தோஷங்கள். உடலுடைய ஸ்ட்ரக்சரலாக நம்ம பார்க்கக்கூடிய 7 தாதுக்கள்: செரிமான மண்டலம், இரத்த மண்டலம், தசை மண்டலம், கொழுப்பு மண்டலம், எலும்பு மண்டலம், எலும்பு மஜ்ஜை மண்டலம், இனப்பெருக்க மண்டலம். 7 தாதுக்கள். அடுத்து உடம்புடைய 7 சக்கரங்கள், மூலாதாரம் ஆரம்பித்து சஹஸ்ரஹாரம் வரை இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள். அடுத்து உடம்புடைய எனர்ஜி லேயர்ஸ், ஆற்றல் மண்டலங்கள்னு சொல்லக்கூடிய 5 அவயங்கள்: அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமயன்னு சொல்லக்கூடிய 5 ஆற்றல் மண்டலங்கள். அடுத்து உடம்புடைய இயக்கத்திற்கு இருக்கக்கூடிய 108 வர்ம புள்ளிகள். இந்த 5 லேயர்ஸ் ஆஃப் ஹெல்த் பாடி, இது உள்ளிருந்து வெளிப்புறமாகவோ வெளிப்புறத்திலிருந்து உட்புறமாகவோ இருக்கக்கூடிய சக்தியுடைய பகிர்மானத்தை தான் நம்ம ஆரோக்கியம்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஆன் த அதர்வே நம்ம சொல்லணும்னா, நல்ல பசி, நல்ல ஜீரணம், ஜீரணமாகக்கூடிய சத்துக்கள் உடம்பில் சேருவது, இந்த மொத்த மாற்றத்தில் ஏற்படுகின்ற கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவது, உடல், நம்முடைய மனது, நம்முடைய ஆத்மா, இவை அனைத்தும் ஒரு சேர வேலை செய்யக்கூடிய நிலையில் உடல் இருப்பதுக்கு பேர் தான் ஆரோக்கியம். ஸோ இன்றைக்கு ஆரோக்கியத்திற்கும் நோய்க்கும் இன்றைய மாடர்ன் மெடிசனில் ஒரு புரிதலற்று இருக்கிறதுனால இன்றைக்கு உடம்பை தனியாக பார்க்குறோம், மனசை தனியாக பார்க்குறோம், ஆத்மான்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தை நம்ம யாருமே பார்த்துக்கிறது கிடையாது. ஸோ இன்றைக்கு மனசை கூட ஓரளவுக்கு இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்துன்னு சொல்லக்கூடிய ஆத்மார்த்தமாக நம்முடைய சில விஷயங்கள் நம்ம செய்யும்போது ஒரு மகிழ்ச்சி உள்ளிருந்து வெளியே வரும். அதை நம்ம வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியுடைய மன மகிழ்ச்சியும் உடல் மகிழ்ச்சியும் சேருகின்ற இந்த 3 விஷயங்களும் சேருகின்ற ஒரு நிகழ்வுக்கு தான் ஆரோக்கியம்.